திவ்யா இவ்ளோ யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா? திருவும் மகாவும் நடிக்கிறாங்கன்னு காஞ்சனா அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டா போதும். மத்ததெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. திவ்யா நமக்கு கிரியேட் பண்ண ப்ராப்ளத்தை காஞ்சனா அக்காவே சரி பண்ணட்டும். சரி, இப்போ உடனே போன் பண்ண. எதுக்காக வெயிட் பண்ற? மை காட், காஞ்சனாக்கா இப்ப போய் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உன் மிஸ் காலை பார்த்து உங்க அக்கா கால் பண்றதுக்குள்ள அவங்க ஆட்ல நடிச்சு ஆட் ஷூட்டே முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. மகாவை நடிக்க ரெடி பண்றதுக்கு மேக்கப் போடுவாங்கல்ல, அவ போடுற மேக்கப் திங்ஸ்லயும் அவ போடுற காஸ்டியூம்லயும் உடம்பெல்லாம் அரிக்கிற கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. என்னடி சொல்ற? மகா திருவுக்கு வைஃப் ஆவா? ஆமாக்கா, நான் இதெல்லாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். நான் சொல்றதை இங்க யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எவ்வளவு திமிர் அந்த வேலைக்காரிக்கு! எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம். என்ன தைரியம் இருந்தா திரு கூட போய் ஜோடியா நடிப்பா. உடனே அந்த லொகேஷன் எனக்கு அனுப்பு. என்ன ஆனாலும் மகா திரு கூட நடிக்கவே கூடாது. இப்பவே உடனே லொகேஷன் அனுப்புறேன்க்கா. ஆனா ஒண்ணு, இங்க வந்து திவ்யா கிட்ட நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதக்கா. அதுக்கப்புறம் ஏன் மேல கோவப்படுவா. முதல்ல நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல லொகேஷன் அனுப்பு. அந்த ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். விளக்கமாத்துக்கு பொட்டு கொஞ்சம் கேக்குதா? இவ நடிக்கிறதே அனாவசியம். இதுல திரு கூட ஜோடியா வேற நடிக்கிறாளா? மொபைல் இன்னைக்கு இருக்கடி உனக்கு. நடக்க போறது தெரியாம சீரியஸா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? மகா, உனக்கு இந்த மேக்கப்லாம் தேவையா? உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? உனக்கு நடிப்பு வர கேக்குதா? இந்த அரிப்பு மருந்த நீ போடுற மேக்கப்ல எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிட்ட. நீ போட்டுக்கிட்ட எப்படி நடிக்கிற நானும் பார்க்கறேன். அம்மா, கிராமத்துல உங்க டாக்டர் சொன்னது கரெக்ட் தான். உங்க பையனுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு. ஐயோ, இத பாருங்கம்மா, நாளைக்கு காலையிலுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 12 லட்சம் செலவாகும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நைட்டுக்குள்ள பணத்தை கட்டிடுங்க. நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடுறேன்.
டாக்டர் திடீர்னு 12 லட்சம் சொன்னா எங்க டாக்டர் போறது? கொஞ்சம் டைம் வேணும் டாக்டர் எங்களுக்கு. டைம் நாங்க கொடுக்கறது இல்லைங்க, கடவுள் கொடுக்கறது. நல்ல வேளை அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்து நீங்க செக் பண்ணீங்க, இல்லைன்னா பையன் மொத்தமா கையை விட்டு போயிருப்பான். குட்டி, ஐயோ குட்டி. லலிதா அழாதம்மா, தைரியமா இரு. குட்டியை பையன் இவ்வளவு நேரம் ஸ்டேபிளா இருக்கிறதே பெரிய விஷயமா. நர்ஸ், அந்த பையனை ஐசி வார்டில் உடனே அட்மிட் பண்ணுங்க. சரி, நீங்க பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க பணம் கட்டினா தான் ஆபரேஷன் பண்ண முடியும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. திரு, திரு, இந்த Dress சூப்பரா இருக்கு திரு. நம்ம பிளான் சரியா வருமா திவ்யா? ஆட்க்கு ரெடியாகி வந்தாச்சு. இப்பயும் நீ கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தாதான் தப்பு. பி கான்ஃபிடென்ட் திரு. ஆமா, மகா எங்க? ரெடி இருக்கா, இப்ப வந்துருவா.